ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நம்ம சேனலில் வந்து அடிக்கடி சொல்கிறது தான். நம்மளோட drmarketplace.in அப்படின்ற இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபெசிலிட்டி, எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்து சுலபமாக சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சார்ஜிங் கம்யூனிட்டியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க அண்டு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணவங்க, ஏற்கனவே இந்த போல்ட் சார்ஜிங் வச்சுருக்காங்க, அண்டு சில பெட்ரோல் பங்க்லேயும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று கூட்டி ஒரு சைட்டாக நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற சைட்டில் இதை ஆட் ஆனாக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எனி டூ வீலர், எனி ஃபோர் வீலர், இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு தான் இந்த குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டி இன்ஃப்ராவில் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களோட ஒவ்வொரு ஹோம் லொக்கேஷனையும் வந்து நம்ம சார்ஜிங் லொக்கேஷனாக மாற்றணும் அப்படின்றது அல்டிமேட் எய்ம். அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி சார்ஜிங் லொக்கேஷனாக அமைக்கணும் அப்படின்றது தான் அல்டிமேட் எய்மு. அதில் வந்து என்னோடய வீடியோ வந்து நான் வந்து சார்ஜிங் லொக்கேஷனாக தான் நான் அமைச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் எங்கள் ஏரியா பக்கம் வரீங்க, சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படின்னா என்னோடய வீட்டு லொக்கேஷனில் கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து drmarketplace.inல இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்குமே வந்து ஃப்யூச்சர் சார்ஜிங் ஸ்டேஷனாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இது புதுசாக இருந்தது. ஷெல்லோட இப்போ புதுசாக அமைக்கிற ஷெல் ரீசார்ஜ் ஸ்டேஷன் அப்படின்றாங்க. அங்கே வந்து பெட்ரோல் பங்க்கும் இருக்கும், கார் சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்கும், பக்கத்துலேயே வந்து டூ வீலருக்கான சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்கும். ஸோ அது போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து சில டிஃபிகல்ட்டி இருந்தது. ஷெல்லில் இந்த மாதிரி நிறைய நீங்கள் கொண்டு வரீங்க, ஷெல்லில் வந்து இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்க, சூப்பரு. இது மாதிரி எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வைக்கணும். ஆனால் இப்போ நடைமுறையில் இப்போ பார்க்குறது என்னென்னா, நான் போய் சார்ஜ் போடலாம் அப்படின்னும்போது அங்கே இருக்கிற ப்ளக் பாயிண்ட்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் உடஞ்சிருந்தது. சில ப்ளக் பாயிண்ட்லாம் போடலாமா இல்லையா பேர்ன் அவுட் ஆகிருந்தது. ஸோ அந்த மாதிரியான சில ப்ளக் பாயிண்ட்லாம் நான் பார்க்க முடிஞ்சது. அங்கே வந்து போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அங்கே ஏற்கனவே பேர்ன் அவுட் ஆகிருந்தது, மேற்கொண்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் இவ்வளோ அழகாக நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் கொடுக்குறீங்க, அதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் கொடுக்குறீங்க, சூப்பர், அதுக்கு தம்ஸ் அப் பண்ணுறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு சின்ன விஷயம். அதில் யார் வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப் நான் சொல்கிறேன்ல, இந்த ஸ்டாட்டிக் ஆப் அப்படின்றதுல வந்து நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 3 பாயிண்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஃபில்டர் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷெல்லோட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷெல்லோட சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து நம்மளோட drmarketplace.in அப்படின்றதில் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஷெல்லோட பெட்ரோல் பங்க்லாம் வரும். ஷெல் ரீசார்ஜ் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு அதில் போய்ட்டு உங்களோட நீங்கள் எங்கே எமர்ஜென்சி சார்ஜிங் பண்ணணுமோ அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். ஸோ சில இடத்துல பயனுள்ள சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, சில இடத்துல வந்து அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமையும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஷெல்லில் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், பட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பிபிசிஎல், ஹெச்பி பெட்ரோல் பங்க்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது, கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க், இதுன்னு சொல்கிறேன், இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது. இங்கேயும் காமனான சார்ஜிங் பாயிண்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து காருக்கான டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டிசி சார்ஜிங்கும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ஒரு கார் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாமல் இருக்குது. அந்த இடத்துலலாம் ஒரு ஏசி சார்ஜிங், அட்லீஸ்ட்டு கார் சார்ஜிங் அந்த டைப் 2 சார்ஜராச்சும் கொடுங்க, நாங்கள் கன்வெர்ட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த கன்வெர்ட்டரை வச்சு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் அடுத்த பதிவில் போடுறேன். ஏன்னா கன்வெர்ட்டரை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் டைப் 2 சார்ஜிங் ஸ்டேஷனாச்சும் கொடுங்க. இப்போ சப்போஸ் கார் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் அட்லீஸ்ட் ஏசி சார்ஜிங் பாயிண்ட்லேயாச்சும் அவங்க சார்ஜ் பண்ணலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுங்க. எல்லாத்துலேயும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்கீங்க. இதுமாதிரி ஹைவேஸில் வரும்போது நிறைய ஏசி சார்ஜிங் பாயிண்ட், ஏன்னா ஏசி சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் அமைக்கலாம். ஒரு எமர்ஜென்சி டாப் அப், அடுத்த டிசி சார்ஜிங் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 1/2 hour 1 hourல கார் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 20% 30% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஏசி சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக ஹைவேஸில் நிறைய அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு
ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். இதுமாரி ஹெச்பி, பிபிசிஎல் அண்ட் நீங்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இவங்கெல்லாம் வந்து வேஸ்ட் நெட்வொர்க் வச்சுருக்கீங்க. நீங்கள் அதிக டீலர்ஸு, அதிகமான பெட்ரோல் பங்க்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த ஹைவேஸில் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஹோம் யூசர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் அவங்களும் ஹோம் இடத்துல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும்போது அவங்களும் வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைச்சிக்க முடியும். ஸோ இதுக்கான சூழ்நிலையை வந்து நம்ம டிஆர் மார்க்கெட் பிளேஸில் நம்ம அமைக்கிறோம். நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஈவி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து ஃப்ரீயாக ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு இடத்துல ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏசி ப்ளக் பாயிண்ட் யூனிட் வந்து உங்கள் உதவியோட பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் இப்போ ஹைவே ஸ்ட்ரெச்சில் இருக்கீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, திருவள்ளூர், ஆற்காடு இந்த ஏரியா, ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ஹைவேஸில் இருக்கிற நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இடத்துல ஒரு 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்து உதவினீங்க அப்படின்னா நாங்கள் போகிற போக்கில் உங்கள் இடத்துல கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சார்ஜ் போட்டு போவோம். அதை ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து அது ப்ராஃபிட்டு தான். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 20 ருபீஸ் வாங்கினா கூட ஒரு 2 ஹவருக்கு 60 ருபீஸ். இது மாதிரி நிறைய க்ரௌட் வரும்போது உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கொடுத்து உதவுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ப்ளக் பாயிண்ட், ஒரு 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் இல்லை 5 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட்டு உங்கள் பார்க்கிங் இடத்துல உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எனக்கு தெரிவித்தாலே போதும். உங்களோட இடத்த நான் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டாக என்னோடய டிஆர் மார்க்கெட் பிளேஸ் சைட்டில் நான் வந்து போடுவேன். ஸோ யாரெல்லாம் அந்த பக்கம் வராங்களோ அவங்க எமர்ஜென்சி சார்ஜிங் பாயிண்ட்டாக உங்களோட இடத்த யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஓகே, இது ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள். நீங்கள் சார்ஜ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நாட் மோர் தென் ஒரு 20-25 ருபீஸுக்கு உள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1 ஹவர் பண்ணுறாங்க அப்படின்னா நாட் மோர் தென் ஒரு 1 கிலோவாட் சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. இந்த இப்போ வர எல்லா சார்ஜர் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா 2 வீலர் சார்ஜர் பாக்ஸ்லாம் வந்து ஒரு 1 ஹவருக்கு 700லேருந்து 1 கிலோவாட்டுக்குள்ளே தான் எடுத்துக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கே ஒரு 0.7லேருந்து 1 கிலோவாட் வரைக்கும் தான், ஒரு யூனிட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து யூனிட்டே கன்சியூம் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு யூனிட்டுக்கான சார்ஜை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 20 ருபீஸ் கிட்ட வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது நான் உங்கள் கையிலேயே கொடுக்குறேன். பட் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ண வைக்காதீங்க. ஒரு மினிமம் சார்ஜ் மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 20 ஒரு 40 ருபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் சார்ஜ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். கரெக்டாக நிறைய பேர் வந்து இதில் ஆட் ஆன் ஆகணும். myevreview@gmail.com அப்படின்ற இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் டீட்டெயில், உங்களோட நேம், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. உங்களோட லொக்கேஷனோட ஒரு ஃபோட்டோகிராஃப், நீங்கள் அந்த 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா அது ஒரு ஃபோட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. ஸோ எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் ஸோ நான் ஆட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஒன்று, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இப்போ drmarketplace.site அப்படி போனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. இல்லை நேமு, அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்கீங்க. இப்போ ஏத்தர் கிரிட் வச்சுருந்தாலும் ஏத்தர் கிரிட்டும் சொல்லுங்கள். நான் ஏத்தர் கிரிட் வச்சுருக்கேன். ஒரு 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கீங்க, இல்லை ஏசி டைப் 2 சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த பட்டியலில் நீங்கள் கிளிக் பண்ணி அனுப்புனீங்கன்னா நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட லொக்கேஷனில் என்னெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் ஏரியா வந்து எந்த சைட்லேயும் தெரியல அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வாங்க, அப்ரோச் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட கமர்ஷியலாக இருக்கிற சார்ஜிங் லொக்கேஷனையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கமர்ஷியலாக நீங்கள் ஆல்ரெடி சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான லொக்கேஷன்லாம் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் வந்து நான் சைட்டில் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு தான் இதை நம்ம பண்ண முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதனால் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கிற எல்லாரும் வந்து ஒரு 200-300 ஈஸியாக 200 கிலோமீட்டர் சொல்கிறேன், 200 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் நம்ம வண்டி எடுத்ததுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏலகிரி, ஏற்காடு இது மாதிரி போயிட்டு வர்றதுக்கு நல்லதாக இருக்கும். அண்ட் கார் ஓனர்ஸுக்குமே இது பெனிஃபிட்டாக இருக்கும். கார் ஓனர்ஸுக்கு ஏற்கனவே ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் ஏகப்பட்டது இருக்குது. அவங்களுக்கு ஒன்று விட்டால் ஒன்று, அவங்க ஏற்கனவே அவங்களோட ரேஞ்சு 400 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். பட் நைட் டைமில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சப்போஸ் ஒரு இடத்துல சார்ஜிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த நம்ம சார்ஜிங் லொக்கேஷன் வச்சுருக்கோம்ல, இந்த எமர்ஜென்சி சார்ஜிங் ஜோன் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்கும்போது சொல்லிவிடுங்க. எமர்ஜென்சி சார்ஜிங் லொக்கேஷனுக்கு வரவங்க கார் மட்டுமா இல்லை 2 வீலர் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா, 4 வீலர் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் வந்து அதையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறேன். குறிப்பாக உங்களோட ஃபோன் நம்பரை வந்து டேக் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஸோ வரவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷனில் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கரண்ட்லாம் இருக்கா, சார்ஜிங் லொக்கேஷன்லாம் இருக்கா, அங்கே ஏற்கனவே சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, நான் வரும்போது சார்ஜிங் அவைலபிள் இருக்கவா அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.